இந்த 2026 எலெக்ஷன் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கும்போது தீய சக்தி திமுகவை அழிக்கணும்னு சொல்லியிருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் அந்த திமுக வளர்த்துறதுக்கும் அவர் தான் காரணமாக இருந்தார். ஆனால் அவர் 72க்கு பின்னாடி அவர் கட்சி ஆரம்பித்த பின்னாடி அவர் சொன்னது தீய சக்தி திமுக. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான கட்சி, துரோகம் பண்ற கட்சி எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா திமுக. அவங்க தான் இன்னைக்கு ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாவே மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்குன்னா யாருக்காவது பாதுகாப்புன்னா இல்லை. பெண்கள், குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்க, நம்ம அஞ்சடியில் 2 வயசு குழந்தை கற்பழிச்சிருக்காங்க, 70 வயசு குழந்தை மகளிரையும் கற்பழிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. பசங்களை பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை கெஞ்சா அப்படின்லாம் விற்று தலைமுறையை கெடுக்கிறாங்க. கிராமப்புறத்தில் அந்த பிரச்சனை இல்லை. எங்கள் நகர்பகுதியில் எந்த இடத்துல எடுத்தாலும் குழந்தைகள் அடுத்த தலைமுறை கெட்டுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெஞ்சா அப்படின்னு விற்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக. இந்த அளவுக்கு நாட்டில் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க திமுக ஆட்சி திருவாரூர்லேருந்து வரும்போது எப்படி வந்தார் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். எப்படி வந்தார் அவரு? திருவாரூர்லேருந்து வரும்போது எப்படி வந்தார்? நல்ல ரயில் அவர் திருத்தனமா வந்தது, புரியுதுங்களா? அதனால பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு ஆசியாவில் 14 பெரிய பணக்காரர்கள் ஒரு குடும்பம். இந்த நாட்டு மக்களை கொள்ளடிச்சு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ பொய் சொல்லி தான் அவங்க வருவாங்க. எந்த எலெக்ஷன் வந்தாலும் பொய் சொல்லுவாங்க. ஏழை விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு சொன்னார், கொடுத்தாரான்னு சொன்னால் இல்லை. மறுபடியும் கேட்டால் என்ன சொன்னார்? அவர் தமிழ்நாட்டிலே அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டார். எவ்வளோ சொன்னார்? தமிழ்நாட்டிலே அப்போ முதல் மந்திரியாக இருந்தவர் அவருக்கு தெரியாதா? எந்த நேரத்தில் அவங்க வாக்குறுதிகளை அவங்க காப்பாற்ற மாட்டாங்க, இந்த மக்களை ஏமாற்றுவாங்க, நிறைய வேஷம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நிறைய வேஷம் போடுவாங்க. நமக்கு இந்த நேரத்தில் என்டிஏ கூட்டணியுடைய தலைமை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடியாருடைய தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி, அதனுடைய தலைமை அதிமுக தலைமை தான். நம்முடைய நோக்கம் இந்த 2026 எலெக்ஷனில் வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெறுகிற எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுகவை வேறொரு மண்ணோடும் அகற்றணும். இந்த நாட்டிலே திமுகன்ற பேரே இல்லாத அளவுக்கு பண்ண வேண்டிய காலம் ஆரம்பிக்க போகுது. திமுகன்ற பேரே இல்லாத காலத்தை உருவாக்க வேண்டியது யார் கையில் இருக்குன்னு சொன்னால் நம்ம கையில் தான் இருக்கு. நாம தான் அதை செய்யணும். காரணம் என்ன சொல்லி கேட்டால் ஏமாற்றத்துக்காக வருவாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அந்த மக்களை விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருன்னு சொன்னால் இங்கே வந்திருக்க அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் நாம சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம பகுதியில் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களையும் வேப்பனப்பள்ளி தொகுதி திரு KP முனுசாமி அவர்களும், அது மட்டுமே இல்லாமல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்